நாளை மதுரையில் பாஜக சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் இந்த வாரத்தின் தொடக்கத்திலிருந்தே அங்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவது ஆளும் கட்சியை அதிர வைத்திருக்கிறது. பழனியில் ஏற்கனவே முருகர் மாநாட்டை நடத்திய திமுக தாங்கள் நடத்தியதுதான் உண்மையான மாநாடு என்றும் பாஜக முருகரை வைத்து தமிழகத்தில் அரசியல் செய்ய நினைக்கிறது என்றும் கருத்துக்களை பரப்பி வருகிறது. இது மட்டுமல்லாமல் முடிந்த அளவு மாநாட்டிற்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக 50க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளோடு இந்த மாநாட்டிற்கு அனுமதி வழங்கியது தமிழக காவல்துறை. முருக பக்தர்கள் மாநாட்டில் அறுபடை வீடுகள் போன்று கண்காட்சி அரங்கு அமைக்கப்பட்ட சூழலில் அங்கு நிறுவப்பட்ட வேல் பூஜையில் குறவர் குலம் தொடங்கி திருநங்கைகள் வரை அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டு உண்மையான சமூக நீதி நிலைநாட்டப்பட்டதும் கவனம் பெற்றிருக்கிறது. இந்த அறுபடை வீடுகளை ஒரே இடத்தில் கண்டு இறையருளை பெறுவதற்கு மக்கள் பெரும் ஆர்வத்தோடு திரண்டு வரும் நிலையில் மாநாட்டு திடல் மக்கள் வெள்ளத்தில் இப்போதே நிரம்பியிருப்பது கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கிறது.